சினிமால எப்படி ஒரு நல்லவர், வல்லவர், நாளும் தெரிந்தவர் அப்படிங்கிற ஒரு ஹீரோ இமேஜ் விஜய்க்கு இருக்கோ, அதேதான் அவர் ரியல் லைஃப்லயும் அப்படின்னு அவரை நம்ப வச்சுட்டாங்க. ஆனா ஆக்சுவல் லைஃப்ல ஹி இஸ் an ordinary human being. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நிறைகள், குறைகள் அவர்கிட்டயும் இருக்கு. இது காலப்போக்குல விஜய்க்கே ஆபத்தா மாறுங்க. ஒரு தலைவர் எப்ப பண்படுவாரு அரசியல்ல? நான் சொன்ன மாதிரி அரசியல் இஸ் a marathon. 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் ரேஸ் எல்லாம் கிடையாது இது. அரசியல்ங்கிறது ஒரு மேரத்தான் ரேஸ். அந்த நீண்ட நெடிய பயணத்துக்கு நீங்க உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? மக்களோட மக்களா போய் நிக்கணும், களத்துல நிக்கணும், மக்களுக்காக உழைக்கணும், மக்களுடைய பல்ஸ் என்ன, மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். எதையாவது விஜய் பண்ணியிருக்கிறாரா? நீங்க யோசிச்சு பாருங்களேன் சார். தன்னுடைய சொந்த ரசிகர்கள்ட்ட இருந்தே தன்னை நீக்கி தானே சார் வச்சுக்கிறாரு. ஒவ்வொரு சின்ன விஷயத்த கூட நாம சொல்லி தானேங்க செய்யறாங்க. பரப்புரையில கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் சோறு தண்ணி கொடுக்கலன்னு நாம சொன்னோம். அதுக்கப்புறம் அடுத்து நடந்த பரப்புரையில சோறு தண்ணி கொடுத்தாங்க. வெயில்ல இப்படி நிக்க வைக்கிறீங்களா, ஒரு சேர் கூட போட முடியாதா அப்படின்னு நாம கேட்டோம். அடுத்த பரப்புரையில பந்தல போட்டு சேர போட்டாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பாதுகாவலர்கள் நீங்க பேசி முடிக்கிற 1 மணி நேரம் வரைக்கும் முட்டிப்பட்டு நிக்கிறாங்களே, இதுதான் சமூக நீதியான்னு கேட்டோம். அப்ப அடுத்த மேடையில அந்த பாதுகாவலருக்கு ஒரு சேர் போடுறாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிதான் நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னா உங்களை எப்படி சார் சிஎம் மெட்டீரியலா நம்ம ஏத்துக்கிறது? நீங்களா சுயமா சிந்திச்சு எதுவுமே பண்ண மாட்டீங்க. அடுத்தவன் விமர்சனம் பண்ணா நீங்க உங்களை மாத்திக்க முயற்சி பண்ணுவீங்க. அது கூட காலம் கடந்து பண்ணுவீங்க. இல்லன்னா அடுத்தவன் கொண்டு வந்த திட்டத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க.